ஹேராம், a masterpiece written and directed by உலகநாயகன் கமலஹாசன். நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிற நாள் படி ஹேராம் ரிலீஸ் ஆகி எக்ஸாக்டாக 25 வருஷம் ஆகுது. நான் ஹேராம் 40லேருந்து ஒரு 50 வரைக்கும் பார்த்துருப்பேன். ஸோ என்னோடய பர்செப்ஷன் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் படி ஹேராம் திரைப்படத்தை சீன் பை சீன், ஃப்ரேம் பை ஃப்ரேம், டைலாக் பை டைலாக் புரிஞ்சுக்க முயற்சி செய்வோம். காந்தியை நோக்கி வீசிய விமர்சனங்களுக்கெல்லாம், கேள்விகளுக்கெல்லாம் பதில் அவரவர் வாழ்க்கையிலேயே கிடைக்கும். இதுதான் இந்த படத்தோட மையக்கரு. இந்த மையக்கருவை எழுதியவர் கமலஹாசன் தான். இந்த மையக்கருவோட நம்ம படத்தை அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். படத்தோட ஆரம்பத்திலே ஹேராம்னு டைட்டில் போடப்படுது. உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், ஹேராம் அப்படிங்கிறது மகாத்மா காந்தியுடைய கடைசி வார்த்தைகள். இந்த டைட்டிலுக்கு மேலே ராமருடைய வில் அம்பு இருக்குது. மகாவிஷ்ணுவின் தசவதாரங்கள் மச்சம், கூர்மம், வராகம், நரசிம்மம் இவங்க கையிலெல்லாம் சங்கு சக்கரம் இருக்கும். பரசுராமன் கையில் கோடாரியும் பலராமன் கையில் ஏற்கலப்பையும் இருக்கிற மாதிரி ராம அவதாரத்துக்கே இருக்கிற ஒரு ஆயுதம் வில்லம்பு. இந்த வில்லம்பு தான் ராமருடைய அல்டிமேட் வெப்பன். இது இவருடைய வாழ்க்கை முழுவதுமே ட்ராவல் பண்ணியிருக்கு. லைக் இவரோட திருமணத்திலிருந்து ராவணனை கொல்ற வரைக்குமே வில்லம்பு இவரோட லைஃப்பை ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கு. தன்னுடைய தம்பி லக்ஷ்மணனை விட அதிகமாக ட்ராவல் பண்ணது இந்த வில்லம்பு தான். இந்த வில்லம்பு யாரை நோக்கியுமே எய்ம் பண்ணல, மேல் நோக்கி இருக்குது. அதனுடைய நான் ஸ்ட்ரெச் பண்ணாமல் நேராக இருக்கிறதே அதுக்கான சாட்சி. அப்புறம் எதுக்கு அம்பை பூட்டி மேல் நோக்கி வைக்கணும்? எப்போ வைப்பாங்கன்னா மேலே இருக்கிற கடவுளை வேண்டுறப்ப மட்டும். ராமர் என்னதான் மிகப்பெரிய அவதாரமாக இருந்தாலும் அவரை மாதிரி மனிதர்களோட மனிதனாக இணைந்து வாழ்ந்த ஒரு அவதாரம் கிடையவே கிடையாது. ராமன் ஒரு சாதாரண மனிதனாக மேலே இருக்கிற ஏதோ ஒரு கடவுளுடைய ஹெல்ப்பை வேண்டிக்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த மேல் நோக்கிய வில்லம்பு. மகாத்மா காந்தி ஒரு மிகப்பெரிய ராம பக்தர். ஆரம்பத்தில் ராமரை பயத்துக்காக கூப்பிட ஆரம்பித்து தான் சாகிற வரைக்கும் ராமரை மட்டுமே நினச்சி வாழ்ந்து வந்தார். அவருடைய ஃபேவரட் ராமர் சாங் ரகுபதி ராகவ ராஜாராம், பதீத்த பாவன சீதாராம். ராம புராணம் பாடுற இந்த 2 வரியத்தான் கமலஹாசன் முஸ்லீம்ஸோடைய ஆதான் ஸ்டைலில் 22 செகண்டுக்கு இழுத்து பாடியிருப்பார், ரொம்ப அழகாகவே. அதான் அப்படின்னா 5 வேளை தொழுகைக்காக மாஸ்க்லேருந்து பாடக்கூடிய ஒரு ரிமைண்டர் கால் மாதிரி. சுந்தர விக்கிரக மேகாஷ்யாம், கங்கா துளசி ஷாலாகிராம். இந்த 2 வரியை மாற்றி ஈஸ்வர் அல்லா தேரோ நாம் அப்படின்னு காந்தி அவரோட ஒரு ஓன் வெர்ஷனை க்ரியேட் பண்ணியிருப்பார். இட் மீன்ஸ் முஸ்லீம்ஸ்க்கு எப்படி அல்லாவோ, ஹிந்துஸ்க்கு எப்படி ராமரோ, கடவுள் அப்படிங்கிறவர் எல்லாத்துக்குமே ஒன்று தான். இட் ஆல் மீன் சேம் அப்படின்னு தனக்கு பிடிச்ச ராமர் சாங்கில் ஒரு செக்யூலரிசம் க்ரியேட் பண்ணியிருப்பார். சேம் அதே மாதிரி இந்த ரகுபதி ராகவ ராஜாராம், பதீத்த பாவன சீதாராம் அப்படிங்கிற 2 லைனை கமல் ஆதான் ஸ்டைலில் பாடி ஒரு செக்யூலரிசம் க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். டைட்டில் அனிமேஷன் எண்ணில் இந்த மாதிரி ஹேராம் பின்னாடி ஒரு ஏகப்பட்ட கோல்டன் விஷுவல்ஸ் இருக்கும். இது அத்தனையுமே ஹேராம் டைட்டில் வேறு லாங்குவேஜில் வேறு ஆங்கிளில் திரும்ப போடப்பட்டு உருவான ஒரு அழகான ஆர்ட் விஷுவல். டைட்டில் போட்டு முடித்ததுக்கப்புறம் இசைஞானி இளையராஜாவோட இசையில் ஓப்பனிங் கிரெடிட்ஸ் ஓடுது. ஓப்பனிங் கிரெடிட்ஸ் போட்டு முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு இருட்டான ஸ்க்ரீன் வருது. 1999 அப்படின்னு இயர் காட்டப்படுது. ஒரு மிகப்பெரிய இருட்டுக்கு நடுவில் வெளிச்சம் உருவாகும் அப்படிங்கிற மகாத்மா காந்தி கூற்றுக்கு இணங்க ஒரு இருட்டான அறையில் கதவு திறக்கப்படுது. அதில் ஒரு சின்ன வெளிச்சம் ஒன்று உருவாகுது. இப்படி தான் இந்த திரைப்படம் தொடங்குது.